என்னடா கொத்து கொத்தா வளையல் மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இது வந்து வளையல்னு சொல்லலாம், பஞ்சலோக தண்டைன்னு சொல்லலாம், செம்பு தண்டை இருக்குங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது செம்பு. இதே மாதிரி பஞ்சலோகத்திலையும் தடை வந்து நம்ம கிட்ட இருக்கு. இது பார்க்கறதுக்கு வளையல் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது வளையல் கிடையாது. இந்த தடை வந்து இப்படி பிரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்குள்ள இருக்க இந்த மூடி நம்ம திறந்தோம் அப்படின்னா அழகா இங்க பாருங்க ஓட்டை தெரியுது இல்லைங்களா? இந்த ஓட்டைக்குள்ளார நத்தை சுரி வேறு, சென்னாய் உருவி வேறு, அதுக்கப்புறமா வந்து கருங்காலியோட பொடி, இந்த மாதிரியான அரிய வகையான மூலிகை பொருட்கள்லாம் இந்த மாதிரி வந்துட்டு இந்த தண்டைக்குள்ள போட்டு வச்சுக்குவாங்க. இந்த செம்பு தண்டையும் நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில் இருக்கு. நத்தை சுரி விதை, அதுக்கப்புறமா சென்னாய் உருவி வேறு, இந்த மாதிரியான மூலிகை பொருட்களும் வேணும்னாலும் நீங்க நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷாவே வாங்கிக்கலாம். வாங்கின மூலிகையோட வேர்கள் எல்லாம் இந்த மாதிரி தண்டைக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணி அழகா இப்படி லாக் பண்ணி கையில போட்டுக்குவாங்க. அப்படி போட்டுக்கிட்டா அதிகமே நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சுதாரணமா வைக்க முடியாத பொருட்களா, அதாவது வேறு இந்த மாதிரியான முக்கியமான பொருட்களா இந்த மாதிரி செம்பு தடைக்குள்ள போட்டு நம்ம வீட்டுல வச்சுக்கும் போது பொருளும் மிஸ் ஆகாது. இந்த மாதிரியான செம்புக்குள்ள பொருள்கள்லாம் போகும்போது அந்த பொருட்களோட சக்தியும் வீரியமும் ஜாஸ்தியாகும் சொல்லுவாங்க. நம்ம கடையில இந்த பொருள் வந்து யார் அதிகமா வாங்குவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜாதகக்காரங்க வாங்குவாங்க, ஹீலிங் செக்ஷன்ல இருக்கவங்க வாங்குவாங்க. உங்கள யாருக்காவது இந்த பொருள் வேணும்னு தெரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சித்தர்கள் வரும் தெய்வீக பள்ளியிலிருந்து உங்களுக்கு நமக்கு நன்றி, வணக்கம்.